நம்ம இன்றைக்கி செய்ய போகிறது என்னதுன்னா சக்கை கொட்டை இருக்குது பார்த்தீங்களா, அதை வச்சு தான் அவியல் செய்ய போகிறோம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா வாங்க. முதல்ல அவியலுக்கு தேவையான காய்கறிலாம் கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். நான் என்ன காய்கறிலாம் எடுத்துருக்கேன்னா வாழைக்காய், வெள்ளரிக்காய், அப்புறம் கத்திரிக்காய், அப்புறம் புடலங்காய், கேரட்டு, இப்படி கொஞ்சம் காய்கறிலாம் எடுத்துக்கிட்டு நீங்களும் உங்களுக்கு வேணுங்க காய்கறி எடுத்துக்கிடுங்க. எடுத்து அதை நீளமாக கட் பண்ணி தண்ணிக்க போட்டுக்கிடலாம். தண்ணிக்க போட்டதுக்கப்புறக்கு சக்கை கொட்டையை நம்ம உப்பு போட்டு தோலோடு அவிச்சு எடுத்துருக்குறோம். அது நல்லா தொலியெல்லாம் எடுத்துகிட்டு அதை பீஸாக கட் பண்ணி வைக்கணும். ஏற்கனவே உப்பெல்லாம் போட்டு தான் அவிக்கணும். ஏன்னா அதுக்கப்புறக்கு அதில் உப்பு பிடிக்காது. உப்பு போட்டு அவிச்சு எடுத்து வச்சுருக்கணுமா. அதுக்கப்புறக்கு ஒரு கடாயில் 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் தான் யூஸ் பண்ணணும் அவியலுக்கு எப்போதுமே. ஊற்றிக்கிட்டு அது நல்லா சூடானதுக்கு பிறகு ஒரு 1/4 ஸ்பூன் கடுகு போட்டுட்டு கருவேப்பிலையும் ஒரு கொத்து உருவி போட்டுக்கிடலாம். அதுக்கப்புறக்கு நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்திங்களா காய்கறி அழகாக கட் பண்ணி எடுத்து அந்த காய்கறியுமே எடுத்து அந்த இது கூட போட்டு நல்லா பெரட்டி எடுக்கணும். பெரட்டி எடுத்ததுக்கப்புறக்கு அழகாக மூடி வச்சிட வேண்டியதான். மூடி வச்சா தான் அழகாக வேகும். நல்லா மூடி வச்சதுக்கப்புறம் நம்ம தண்ணி இருக்குது பார்த்திங்களா, தண்ணி ஒரு 1/4 டம்ளர் எடுத்து நல்லா தொளிச்சு விடணும். ஏன்னா காய்கறிலேயே தண்ணி ஊறும். அப்புறம் நிறைய தண்ணி ஆகிடக்கூடாது பார்த்திங்களா, காய்கறி நல்லா குழஞ்சிடக்கூடாது. அப்புறம் இதுக்கு தேவையான மசாலா என்னதெல்லாம் பார்க்கலாமா. ஒரு 1/2 டம்ளர் தேங்காய் துருள் எடுத்துக்கலாம். அப்புறம் நம்ம காரத்துக்கு உங்களுக்கு எத்தனை மிளகா வேணுமோ நீங்கள் போடணும். நான் 1 மிளகா எடுத்துருக்கிறேன். அப்புறம் 1/4 ஸ்பூன் ஜீரகம், ஒரு 3 பல் பூண்டை எடுத்துக்கிட்டு ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடியும் போட்டுக்கிடலாம். நல்லா பிறுபிறுன்னு அரைங்க. அவியலுக்கு நம்ம எப்படி அரைப்போம் அதே போலவே அரைங்க. ஃபைனல் காய்கறியுமே நல்லா வேகுது பார்த்திங்களா, அதுவுமே அதுலேயுமே நிறைய தண்ணி ஊறும் பார்த்திங்களா. தண்ணியெல்லாம் என்னென்ன ஊறி இருக்குன்னு ஃபைனல் நம்ம அரைச்ச மசாலாவை பார்த்திங்களா, மசாலாவை எடுத்து அதில் அழகாக தூவி நல்லா பெரட்டி எடுக்க வேண்டியதான். பெரட்டி எடுத்த பிறகுமே அதில் நிறைய தண்ணி நிற்கும். அந்த தண்ணியெல்லாம் அழகாக வத்தட்டு ஃபைனலி ஒரு 1/2 ஸ்பூன் உப்பும் போட்டு நல்லா பெரட்டி எடுக்க வேண்டியதான். அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்திங்களா இது சக்கை கொட்டை, அந்த கொட்டையுமே போட்டு நல்லா பெரட்டி எடுக்கணும். பெரட்டி எடுத்தப்போ அதில் உள்ள மசாலா, அதில் உள்ள தண்ணி எல்லாமே இதுலேயே வற்ற மாரி அப்போ தான் இதுலேயே மசாலா பிடிக்கும். ஃபைனல் தண்ணியெல்லாம் வற்றி நல்லா உதிரியாக வரது வரை நல்லா பெரட்டும். நல்லா சிம்லேயே வச்சு தான் கிண்டணும். அடி பிடிச்சிடக்கூடாது பார்த்திங்களா, அடி உடனே பிடிச்சிரும். அதனால் சிம்லேயே வச்சு கிண்டுங்க. ஃபைனலி என்ன அழகாக உதிரியாக சக்கை கொட்டை அவியல் ரெடி ஆகிட்டு பார்த்திங்களா. நீங்களே இதேமாதிரி வீட்டில் செஞ்சு பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். வீடியோ லைக் பண்ணுங்கள்.